தமிழக அரசியல் களத்துல சமீபத்துல பார்த்தீங்கன்னா, பரபரப்பான ஒரு செய்தி அடிபடுது. என்னன்னா, விஜய் வந்து பிஜேபி, அதிமுக கூட்டணியில சேரப் போறதாகவும், கிட்டத்தட்ட 70 தொகுதி வரை அவங்க கொடுக்க தயாராகிவிட்டதாகவும், விஜயும் ஏற்றுக்கொண்டதாகவும் செய்தி வருது. எப்படின்னா, திமுக வந்து கூட்டணி வலிமையா இருக்காங்க. அந்த கூட்டணிய கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால விஜய் இருந்தா மட்டும் தான் அதிமுக கூட்டணி ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அமித்ஷா தலைமையில மிக தீவிரமா பேசியிருக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 60 தொகுதி வரைக்கும் ஆஃபர் பண்ணதாகவும் அவங்க ஒத்துக்கல. இப்ப என்ன கடைசியா முடிவு அப்படின்னா, அதிமுகவும், தாவேகாவும் சரிசம தொகுதி பிரிச்சுக்க வேண்டியது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90, 90ன்னு. அதில் யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து முதல்வர் பதவி. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 60லேருந்து 70 தொகுதியை பிஜேபி மற்ற கூட்டணி கட்சிகள் பிரிச்சுக்க வேண்டியது. ஸோ இது மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக திமுக வாஷ் அவுட் ஆகிடும். ஏடிஎம்கே கூட்டணி 210 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி வந்து இந்த முறை ஜெயிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக 3ஆவது இடம் போயிட்டு அடுத்து தலையை தூக்க முடியாத சூழ்நிலை ஆயிரும். அதே மாதிரி விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை இருக்கிறதுனால எப்படியாவது திமுக வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே புள்ளியில் எல்லா கட்சியும் இணைகிறதுக்கு முழு மூச்சாக இருக்கிறாங்க. இது நடந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் யுக்தியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் தாவேகாவோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 98 மாவட்ட செயலாளர் கூட்டணிக்கு போகலான்னு ஒத்துக்கிட்டாங்களாம். எப்படி இருந்தாலும் விஜய் வந்து முதல்வராகணும் அல்லது துணை முதல்வராகணும் அப்படின்ற ஒரு தீவிரமான உடன்பாடு எட்டப்பட்டிருக்கதா தெரியுது. இன்னும் 2-3 நாளில் கண்டிப்பாக முழுமையான செய்தி வெளிவரும். ஏன்னா 15ஆம் தேதி டெல்லி வந்து சிபிஐ என்கொயரி போகும்போது அமித்ஷாவை சந்திக்கிறதாகவும் அங்கேயே முடிவாயின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.